என் வண்டி போயிடுச்சு. நான்சென்ஸ். அறிவு இருக்கா உனக்கு? ஐயோ ஐயோ ஐயோ, என் வண்டியில வந்து இடிச்சிட்டியா? ஏன் மேன் எப்படி கத்துற? என்னாச்சு போ? என்ன ஆச்சா? என் வண்டி ஸ்கிராட்ச் ஆகி போச்சு. அடச்சே, இந்த சாதாரண விஷயத்துக்கு இப்படி கத்துறியே? இது சாதாரண விஷயமா உனக்கு? என் வண்டியோட வேல்யூ என்ன தெரியுமா? இதோட விலை என்ன தெரியுமா? ஷட் அப். இதெல்லாம் ஒரு காரு, இதுக்கு ஒரு வேல்யூ. பெரிய லபடபா. இந்த 1.5 டப்பா வண்டியால இடிச்சுட்டு என் வண்டியை பத்தி குறை சொல்றியா? இதோட விலை என்ன தெரியுமா? 2 lakhs. ஏய் கிழவா, என்னோட ஸ்கூட்டர் ஏத்தி ஒதுக்குற நீ? உன் காரோட விலை 2 லட்சம் ரூபாய் தான். ஆனா என்னோட மதிப்பு என்ன தெரியுமா உனக்கு? தெரியாது. இரு இரு உனக்கு காட்டுறேன். போடி. என்னம்மா பண்ண போற? என் வேல்யூ உனக்கு காட்டுறேன். ஐயோ 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 அம்மா அம்மா ஐயோ அப்பா ஐயோ 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 அப்பா ஐயோ ஐயோ அம்மா அம்மா ஆண்டா ஐயா ஆண்டவா ஐயா ஐயோ 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 வண்டியா வண்டி, பெரிய வண்டி. இப்ப புரிஞ்சுதா என் வேல்யூ என்னன்னு? இரு. இந்தா என் விசிட்டிங் கார்டு. மிஸ்டர் ராமச்சந்திர தெரியுமா உனக்கு? தெரியுமே, இந்த ஊர்ல நம்பர் 1 பணக்காரராச்சே. அவரோட ஒரே பொண்ணு நான். இந்த விசிட்டிங் கார்டு அவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சு, உங்க பொண்ணு என் காரை சுக்கு நூறா உடைச்சிட்டான்னு சொல்லு. அவர் ஒரு புது கார் வாங்கி தருவாரு. இது பார், 2 லட்சம்ங்கிறது உனக்கு ப்ராப்பர்ட்டி, எனக்கு பாக்கெட் மணி. புரிஞ்சுதா? என்ன அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்திருக்கீங்க? சாப்பிடுங்கண்ணே. சாரி, இனிமே இந்த வீட்டுல சாப்பிட எனக்கு பிடிக்கல. ஏண்டா உனக்குடா? எனக்கு தான். டேய் துப்புடா. ஏண்ணே, என் சமையல் உங்களுக்கு பிடிக்கலையா? உன் சமையல் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனா உன் புருஷன் நடவடிக்கை எங்களுக்கு பிடிக்கல. ஏ, அவர் ஏதாவது தப்பு பண்ணாரா? அட, நாட்டுல நாய் நரி எல்லாம் தப்பு பண்ணுதுமா. நான் சொல்ல வந்தது என்னன்னா, உன் புருஷன் தாறுமாறா தர்மம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தர்மம் தலை காக்கும்னு பெரியவங்களே சொல்லிருக்காங்க. தப்பில்லையே. எதுக்கு சொன்னாங்க? பசின்னு வந்தா ஒரு வேளை சோத்த போடு, அழுகிற புள்ளைக்கு பாலை வாங்கி கொடு, குடியிருக்க வீடு இல்லைன்னா குடிசையாவது கட்டி கொடுன்னு சொன்னாங்க. அதுதான் தர்மம் தலை காக்கும். உன் புருஷன் என்ன செஞ்சான் தெரியுமா? 2 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்கான். நினைச்சா பெட்ரோல் பங்க்ல நெருப்பு கொடுத்த மாதிரி வயிறு பத்திக்கிட்டு எரியுது. உனக்குடா? எனக்கு உடம்புல எரியுது. குனிஞ்சிட்டு பர்னால தடவு. என்னங்க அவங்க சொல்றது உண்மையா? 2 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி தர்மம் பண்ணீங்களா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அங்க என்ன பார்வை? அது ஒண்ணும் இல்ல மீனாட்சி, என் ஃப்ரெண்டு ஒருத்த கார் வாங்கணும்னு சொன்னா. அவன் கையில வேற காசு இல்லையா, அதான் காசுக்கு பதிலா காரா வாங்கி கொடுத்துட்டேன். இல்ல பிரியா? மம்மி, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இன்னைக்கு என்னோட 2 வீலர் ஒருத்தன் கார் மேல மோதி அது ஸ்கிராட்ச் ஆயிடுச்சு. அதுக்கு அந்த ஆள் என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டா தெரியுமா? என்ன கேட்டா? உனக்கு பணத்தோட வேல்யூ தெரியுமா, இந்த காரோட விலை தெரியுமான்னு கேட்டான். அவன் கேட்ட சரிதானே? மத்தவங்களை பார்த்து கேட்டிருந்தா சரிதான். ஆனா தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 பணக்காரர் மிஸ்டர் ராமச்சந்திரோட only daughter பிரியா பார்த்து இந்த கேள்வி கேட்கலாமா? நான் யாரும் தெரிய வேணாம். அதனாலதான் அவனோட காரை சுக்கு நூறா உடைச்சு டாடி கிட்ட புது கார் வாங்கி கொடுக்க சொன்னேன். டாடி ஓகேன்னு சொல்லிட்டாரு. That's it. நல்ல வேளை நீ மோதினது காரா போச்சு. இதுவே ரயிலா இருந்திருந்தா? ரயில்ல என்ன பெரிய லபடபாவா? தீ வச்சு கொளுத்துருவேன். அடச்சி சுமாரு. செய்யறதையும் செஞ்சுட்டு திமிராவா பேசுற? என்னதான் உங்க அப்பா கோடீஸ்வரனா இருந்தாலும் நீ ஒரு பொண்ணு, பொறுப்பா நடக்க பழகிக்க. கோச்சுக்காத மீனாட்சி, பிரியா ஏதோ விளையாட்டுமா செஞ்சுட்டா. இனிமே அந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். வாட் பிரியா? சும்மா இருங்க. எல்லாம் நீங்க கொடுக்குற செல்லந்தா. இனிமே அவ காலேஜுக்கு போனாலும் சரி, இல்ல வேற எங்க வெளியில போனாலும் சரி, நடந்தே போகட்டும். அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். வாட்? நான் நடந்து போறதா? டாடி, இது கேட்டு நீங்க சும்மா இருக்கீங்க? சாரி பிரியா, ஹோம் மினிஸ்ட்ரி. எனக்கு தெரியும், நீங்க எப்பவுமே அம்மா பக்கம் தான். சரியான லபடபா.